ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். 27/7/2018 விளம்பி வருடம் ஆடி மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்று வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். உறுதியான உள்ளமும் உண்மையான லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதர்சனமான லாபமும் நிச்சயமான க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால தாராளமான தன வரவுகள் அதிகரிக்கும். முக்கியமாக கட்டிடத் தொழிலில் உள்ளவர்களுக்கு கௌரவத்தோடு கூடிய தன வரவும் பண வரவும் மிகுதியாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். ஓட்டுநர் சம்பந்தப்பட்ட, அதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட, மோட்டார் சம்பந்தப்பட்ட, டிரைவிங் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு புதுமையான பெருமைகள் சேரக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆசை வார்த்தைகளை நம்பி மோசம் போகாமல் இருக்கிறது நல்லது. எது எப்படி இருந்தாலும் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஞான பைரவர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TS. மாய புன்னகையும் மந்திர சொல்லாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெகுமானமும் வருமானமும் உயரக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு உருவாகும். சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும். ஒரு சில குடும்பங்களில் பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகரான அப்படிங்கிறத விட ஆண்களுக்கு மேலான வருமானங்களையும் வெகுமானங்களையும் சந்திக்க முடியும். சில விஷயங்களில் சாதித்தும் காட்ட முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ஜக்கம்மாள். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BQ. எண்ணிய காரியங்களில் கண்ணியத்தோடு செயல்படக்கூடிய மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அலுவலகத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட சந்திர பகவான் மங்களகாரகன் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து, அதாவது சந்திரமங்கல யோகத்தோடும் செவ்வாய் மங்கள யோகத்தோடும் இருக்கிறதுனால இன்றைய சந்திராஷ்டமம் உங்களை சங்கடப்படுத்தாது, மாறாக சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில பேருக்கு அஜீரண கோளாறு ஏற்பட்டு மறையும். கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LX. அன்பான இதயமும் அதிகபட்ச எச்சரிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதாத்திய யோகம். ராசி அதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகம் செவ்வாமங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு அமையும். ஒரு சில பெண்களுக்கு மனம் எதிர்பார்த்த மாங்கல்ய வரணம் அமையக்கூடிய பாக்கியம் மிகுதியாகும். கடந்த காலங்களில் திருமணம் செஞ்ச ஒரு சில தம்பதியர்களுக்கு இன்றைய நாளில் புதிய புத்திர பேறு உருவாகக்கூடிய அம்சமான சூழ்நிலைகள் ஆரோக்கியமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சகோதர வகையில் சமாதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவனேஸ்வரி அம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IW.
தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகையான வரவுகள் கிடைக்கக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சுக்கிர பகவான் இருக்கிறதால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத திருமண வாய்ப்பு அமையும். ஒரு சில பெண்களுக்கு மனம் எதிர்பார்த்த மாங்கல்ய வரன் அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக அதே சந்திர பகவானோடு கேது பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளில் வரப்பிரசாதமாக அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதால சில விஷயங்களில் கழுவுற மீனில் நழுவுற மீனை போல நடந்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார்வேம்பு கருப்பண்ண சுவாமி. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KC. இனிமையான பேச்சும் இயல்பான சிரிப்பும் அமையப்பெற்ற கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானம் சேரக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் 2 மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால கலையுலக வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு இன்றைய நாளில் நிச்சயமான நிதர்சனமான வாய்ப்பு அமையும். ஏற்கனவே கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு விலை மதிக்க முடியாத வெகுமதி அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானம் உயரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிற பழமொழியை கொஞ்சமாவது கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காத்தவராய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IG. நேர்மையும் நேசமும் நேர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு லட்சியம் நிறைவேறக்கூடிய கச்சிதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால நேர்மையான வகையில் தனமும் பணமும் இன்றைய நாளில் அதிகமாகவே சேரும். கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டு ஏக்கப்பட்டு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்றைய நாளில் நடந்தேறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனசிலையும் அதற்குண்டான வாய்ப்புகளும் அமையும். உபஜய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவியும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாதங்களில் தீமையான பிடிவாதம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தாடிக்கொம்பு முத்தாரம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GC. நுணுக்கமான அறிவும் நூதனமான சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரியத்தில் கச்சிதமாக செயல்பட வேண்டிய நிச்சயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதாத்திய யோகமும் ஜீவனஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு சில இளைஞர்களுக்கு இன்றைய நாளில் நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலை வாய்ப்பு அமையும். பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகம் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால யோகங்களிலேயே மிகுந்த யோகமாக சொல்லக்கூடிய தியாகம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திவ்ய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DQ. தூய உள்ளமும் துணிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய கௌரவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் இன்றைய நாளில் ஒன்று சேரும். திருமணமான ஒரு சில தம்பதியர்களுக்கு, அதாவது புதுமண தம்பதியர்களுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்திர பேறு உருவாகக்கூடிய அளவுக்கு யோகமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானமும் தியானமும் கடைபிடிப்பது நல்லது. இன்றைய நாளில் வழிபட வேண்டிய தெய்வம் ரணகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FC. தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாட்டில் உள்ளவங்களும் வீட்டில் உள்ளவங்களும் நடுநிலையோடு பாராட்டக்கூடிய நியாயமான நாள்.
நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திரமங்கல யோகம் இருக்கிறதுனால பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதியும் தனவரவும் அதிகரிக்கும். பெட்ரோல், நிலக்கரி, அழகு சாதன பொருட்கள், மீன் பிடித்தல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வெகு லாபமும் தன சேர்க்கையும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்பூர் சடையப்ப சுவாமி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RS. பொறுமையான குணமும் பொன்னான மனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிந்தனையால் சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால ஆடம்பர பொருள் விற்கிறவங்களுக்கும் அழகு சாதன பொருட்கள் விற்கிறவங்களுக்கும் அழகு நிலையம் வச்சிருக்கிறவங்களுக்கும் இன்றைய நாளில் அதிகபட்ச வருமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே சமயம் சாதாரணமாக கட்டிட தொழில் செய்கிறவங்க கௌரவம் மிகுதியாகும். மாணவர்களுக்கு இஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய, அதாவது கஷ்டப்பட்டு படித்த பாடங்களை இஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய மனப்பக்குவமும் மனோதைரியமும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SX. பணிவும் துணிவும் பக்குவமாக அமையப்பெற்ற மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முடியாத விஷயங்களை கூட தெளிவாக செய்து காட்டக்கூடிய முன்னேற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால அச்சுத்துறையில் உள்ளவர்களுக்கு உச்சத்தை தொடக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகும். பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட கல்வித்துறை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய, அதாவது வருமானத்தோடு கூடிய வெகுமானம் அதிகரிக்கும். ஒரு சில குடும்பங்களில் கடந்த காலங்களில் இருந்த கருத்து வேற்றுமைகள் விலகி, அதாவது பெருத்த ஒற்றுமை அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானங்களிலேயே சிறந்த தானமாகிய நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வானவராயர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UG. ஆன்மீக தகவல். இன்றைய பகுதியில் கோயிலுக்கு போகும் பொழுது வலம் வருவது எதற்காக அப்படிங்கிற கேள்வி எடுத்துட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே எந்த ஒரு சன்னதிக்கு போனாலும் முடிந்தவரை 3 முறை அல்லது 5 முறை, 7 முறை, 9 முறை அல்லது 11 முறை உங்களுடைய மனசில் கஷ்டங்களும் வேண்டுதல்களும் அதிகமாக இருந்ததுன்னு வைங்களே, உங்களுடைய வேண்டுதலை தீவிரமாக காட்டணும்னு நினச்சோன்னு வைங்களே, 54 முறை கூட வலம் வரலாம் அல்லது 108 முறை வலம் வரலாம். இந்த மாதிரி வலம் வருவது எதற்காக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு விக்கிரகமாக இருந்தாலும் அந்த விக்கிரகத்துக்கு அடியில் அதாவது நவ ரத்தினங்களும் நவ தானியங்களும் பதிக்கப்பட்டு அந்த விக்கிரகத்தை, சாதாரண கல்லால் செதுக்கப்பட்ட விக்கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த விக்கிரகத்தை முறையாக 48 நாள் அல்லது ஒரு மண்டலம் தண்ணீரிலும் நவ தானியத்திலும் ஊற வச்சு அந்த சமயத்தில் குறிப்பிட்ட பக்தர்கள் விரதம் இருந்து ஒரு சில மந்திர உச்சாரணங்கள் செய்யப்பட்டு எவ்வளவோ ஆச்சாரங்களை கடைபிடிக்கிறதுனால அந்த கல் என்று சொல்லக்கூடிய விக்கிரகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி, ஒரு மிகப்பெரிய மகத்துவம் இருந்துகிட்டு இருக்குதுங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்துக்கு அனுதினமும் பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் இன்னும் பல்வேறு வகையான பஞ்சாமிர்த அபிஷேகங்கள் செஞ்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மந்திரங்கள் உச்சாரணம் செய்யப்பட்டு எவ்வளவோ பக்தர்கள் அந்த விக்கிரகத்தை வணங்கி நமஸ்காரம் பண்ணும் பொழுது எவ்வளவோ பஞ்சபூத சக்திகள் அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த உலகத்தில் பஞ்சபூதங்களில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களை பஞ்சபூதங்களிலிருந்து பக்குவமாக ஈர்த்து கொள்ளக்கூடிய மிக பெரும் சக்தி இந்த விக்கிரகத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. அந்த விக்கிரகத்தை வெறும் வயிற்றோடு நீங்கள் வலம் வரும் பொழுது உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய யோகங்களை சிந்தாமல் சிதறாமல் வாங்கி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய காந்த சக்தியை நீங்கள் கையில் எடுத்துக்கலாம். அதற்காகத்தான் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அமர்ந்து இருந்து தியானம் செய்கிறது அல்லது அந்த விக்கிரகத்தை மூலவர் சன்னதியை வலம் வருதல் அப்படிங்கிற விஷயத்தை ஆன்மீக சாஸ்திரம் நமக்கு அடிப்படையாக எடுத்து சொல்லி வச்சிருக்கு.
நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான பொதுவான தினப்பலன்களை பார்த்தோம். உங்களுடைய ஜாதகப்படி, ஜாதக கிரக நிலைப்படி, உங்களுடைய ஜனன காலப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராசி பலன்களில் சிறு மாற்றங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் பணிவோடு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ராசியில் பல லட்சம் பேர், பல கோடி பேர் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுடைய கவனத்துக்கு பதிய வைக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.